பேசுகிறோம். ஆமாம், என் பேர் ராஜேஸ்வரி. என் மக பேர் சரண்யா. எங்கள் வீட்டுக்கார் இறந்து 10 வருஷம் ஆச்சு. என் மக ஒரு கண்ணு தெரியாத மாற்றுத்திறனாளி. அவள் பிஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கிறா. இப்போ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டு கரசலில் போட்டு வீட்டில் தான் படிக்கிறாள். ஆமாம், எங்களுக்கு வீடு இல்லாமல் நாங்கள் இருந்தோம். அந்த நேரம் முக ஸ்டாலின் ஐயாவுக்கு நாங்கள் கோரிக்கை வச்சோம். அவர் எங்களுக்கு பட்டா கொடுக்க சொல்லி வீட்டு மனையும் கட்டி தர சொல்லி எங்களுக்கு ஆர்டர் கொடுத்து கட்டி கொடுத்துட்டாங்க. என் மகளுக்கு வேலைக்கும் சொல்லியிருந்தோம். வேலைக்கு அவர் சரி நாங்கள் வீட்டு வேலை முடிஞ்சவொடனே நாங்கள் பார்த்து போட்டு தரோன்னு சொன்னாங்க. அதுக்கு இடையில எலெக்ஷன் வந்துருச்சு. அதோடு அந்த இது இல்லாமல் போயிடுச்சு. இனி நீங்கள் வந்திருக்கீங்க ஐயா. நீங்கள் என்னுடைய கோரிக்கை என்னென்னா, என் மகள் கண்ணு தெரியாத மகளுக்கு ஒரு வேலையை கொடுத்து அவள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் ஐயா. எனக்கு உடம்புக்கு சரியில்லை. என் மகளுக்கு கண்ணு தெரியாது. யாரையா அவள் பாப்பா, அவளுக்குன்னு ஒரு ஃபியூச்சர் வேணும், அவளுக்குன்னு ஒரு குடும்பம், அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் வேணும் ஐயா. நீங்கள் நினச்சா எல்லாமே முடிச்சு வைக்கலாம். உங்களுடைய கருணையும் உங்களோட கருணை அடிப்படையும் என் மகளுக்கு ஒரு வேலை கொடுத்து அவளை ஒரு நல்ல நிலைமைக்கு ஆக்கி விடுங்க சாமி. உங்களால் எங்களுடைய 2 உசுரும் வாழும்யா ஐயா. இந்த ஒரு உதவியை நீங்கள் செய்யுங்க. என் மகன் நல்லா இருப்பான். இந்த ஒரு உதவி, என் மகளுக்கு ஒரு அரசாங்க வேலை ஒன்று கிடச்சா போதும் சாமி. வேலை மட்டும் என் மகளுக்கு அரசாங்க வேலை, அவளோட இதே அரசாங்க வேலை இதே. நல்லா படிச்சிருக்கிறா. கண்ணு தெரியாத பிள்ளைக்கிட்டே நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க, உதவி பண்ணுவீங்க. நீங்கள் அந்த உதவி பண்ணி அவளுடைய வாழ்க்கையில் ஒரு புன்னகையத்தை சேர்த்து வைக்கணும் சாமி ஐயா.